பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே இன்று நாம் தியானிக்க வேண்டிய வசனம் மீகா எழுதிய தீர்க்க தரிசன நூல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மீகா 7, 8, 9. என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். 8வது வசனம் 9வது வசனத்தில் இங்கே ஆண்டவர் மீது இருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த வசனத்திலிருந்து நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, பின்மாற்றத்திலிருந்து விடுதலையாகும் வழிகள் அல்லது மன சோர்விலிருந்து எப்படி வெளியாகிறது. ஏனென்றால் இந்த அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இந்த மீகா அநேக சோர்வுகளிலே அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் 7:5, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனிவினப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனிதனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வான். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த மீகா தீர்க்க தரிசனம் போய் கொண்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வரார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும். ஸோ இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அசீரியர்கள் வருவதை குறித்து அவர் மறைமுகமாக அங்கே பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நேரடியான ஒரு வாக்கு தத்தம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஸோ இவ்வளோ சோர்வுகளில் இருக்கிற அந்த மீகா எழுதி கொண்டிருக்கும்போது அவரை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனவே இந்த நாளிலே எப்படி நம்ம ஒரு பின்மாற்றத்திலிருந்து அல்லது மன சோர்வுகளிலிருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லது சோர்வில் இருக்கிற யாராவது ஒருத்தரை நம்ம எப்படி தூக்கி விடுகிறது. ஸோ முதலாவது அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம்,
அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது மன சோர்விலே இருந்தால் நீங்கள் அறிய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், தேவன் உங்களை நேசிக்கிறார். மறந்துடவே கூடாது. இந்த வாசகத்திலே அவர் சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாகவும் இருக்கட்டும், உன்னை நான் அதிசயமாக நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்ம மைண்டில் முதலாவது சோர்விலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் என்னை மடத்தனமாக நேசிக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சொந்த குமாரனையே சிலுவையில் எனக்காக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை ப்ரூவ் பண்ணினார்கள். பிதா மாத்திரமல்ல, குமாரன் மாத்திரமல்ல, ஆவியானவரும். திருத்துவ தேவன் எங்களை நேசிக்கிறார். வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன். என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் நம்மளை நேசிக்கிறார் என்பதற்கான நிறுவன வசனங்கள். ரோமர் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ரோமர் 5:8, நாம் பாவிகளாயிருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிக்கலில் இருந்தாலும் சரி, பாவத்தின் அடி நுனிக்கு போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த தமதை அன்பை விளங்க பண்ணுகிறார். மறந்துடவே கூடாது. என்ன ஆமாம், ஏன் நேசிக்கிறார்னா அவருடைய நேச்சரே தான், அவருடைய சுபாவமே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், 16வது வசனம், 2 வசனத்தையும் மறந்துடக்கூடாது. 1 யோவான் 4:8, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அவருடைய நேச்சர், சுபாவம், ஒரிஜினல் கேரக்டர் அன்பு. அதனால தான் அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்முடைய செயல்பாட்டை பொறுத்தல்ல, அவருடைய அன்பு அன்கண்டிஷனல், அன்கம்பரபிள். திரும்ப திரும்ப உங்கள் மைண்ட் இதிலே தான் இருக்கணும், அவர் என்னை நேசிக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ தேவன் அன்பு கூர்ந்தார், இங்கே குமாரன் நம்மில் அன்பு கூர்ந்தார். ஸோ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் திருத்துவ தேவனாக, ஒரே தேவனாக இருக்கிறார்கள். பிதா குமாரனை நேசிக்கிறார், குமாரன் ஆவியானவரை நேசிக்கிறார்கள். 3 பேருமே போட்டி போட்டு நம்மை நேசிக்கிறார்கள். மறந்துடக்கூடாது. இதுதான் சோர்விலிருந்து வெளியே வர்றதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப். காட் லவ்ஸ், தேவன் என்னை நேசிக்கிறார். திரும்ப திரும்ப உங்கள் மைண்டு இதிலே தான் இருக்கணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவர் தேவ அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றுறாரு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். குமாரன் அந்த அன்பை நடைமுறைப்படுத்துகிறார் சிலுவையில். ஆவியின் வரங்களினாலே அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, அப்படிதான் வருது. அது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலம், அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட சோர்வில் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, தேவன் உங்களை பயங்கரமாக நேசிக்கிறார். ஐயோ நான் பாவத்தில் இருக்கனே, நோ, பரவாயில்லைன்னு அவர் சொல்ல, மகனே நீ வா, பாவத்தை கழுவக்கூடிய காரியத்தை என் பையன் குமாரன் சிலுவையில் செஞ்சிட்டான். இந்த அளவுக்கு நம்ம வேதத்தை படிக்கிறது இல்லை அதிகமாக. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். சூப்பராக போட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அதனால தான் நீங்கள் சோர்ந்து இருக்க முடியாது. நிறைய பேருக்கு சில மரணங்கள் டெப்த் ஆகிக்கிறோம், அதாவது அவங்கள அப்படியே மொடமாக்கி போட்டுரும். ஸோ நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சேனே, நான் இவ்வளோ காரியம் பார்த்துட்டேனே, எனக்கு இப்படி ஒரு மரணமா? அல்லது என் குடும்ப வாழ்க்கையில், என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையில் இப்படி நொடிஞ்சு போயிட்டே, இப்படி போயிட்டே. நீங்கள் என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற நல்ல செய்தி என்னென்னா, என்ன பிரச்சனை உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எல்லா பிரச்சனையும் அது நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை தான் நீங்கள் விசுவாசிக்க மறுக்கிறீங்க. நீங்கள் இதை விசுவாசிங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம், நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்று அறிந்திருக்கிறோம். அந்த பிரச்சனை ஒரு வடிகட்டியாவா பார்த்து நீங்கள் அதிலே மைண்டில் வைக்காமல் உங்கள் கவனத்தை தேவன் மீது திருப்புங்கள். யாரெல்லாம் தேவன் மீது அன்பு கூறுகிறார்களோ, ரொம்ப முக்கியம், தேவன் மீது அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு நடந்த எல்லாமே நன்மையாக மாறி போகும். மரணமே வரும்போது கூட நாம் மைண்ட் செட்டில் என்ன வரணும் அப்படின்னா, கொஞ்சம் முந்தி அவங்க போயிருக்காங்க, நம்ம அவர்களை பார்ப்போம். அந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை நம்மளை நிரப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஸோ அதனால் எந்த விதத்திலையும் நம்ம சோர்ந்தே இருக்க முடியாது. அவர் என்னை நேசிக்கிறார். யோபு சொல்கிறான், நான் என்னை அவர் கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருவேன். அதான் விசுவாசம். அதனால தான் அவன் எல்லாம் திரும்ப கற்றுக்கிட்டான். பவுலி சொல்கிறான், இந்த வெளிப்பாடெல்லாம் தாண்டி நாங்கள் சோர்ந்தே போகிறதில்லை அப்படிங்கிறான். அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால சோர்ந்து போவதில்லை. ஊழியத்தை உடையவர்கள், ஹேவிங் எ மினிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு. சோர்ந்து இருக்கிறதுக்கு முக்கியமான சில காரியங்கள் என்னென்னா, நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறது இல்லைன்னா, ஊழியங்களை திரும்ப செய்கிறதில்லை, ஸ்டாப் ஆகிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நீங்கள் இடம் கொடுக்கணும். அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டன்னு ஆரம்பிக்கா, மேலே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேருந்து இருக்குது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள். அப்போ என்ன மகிமைப்படுத்தும்படி, மறுரூபப்படுத்தும்படி நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி பார்க்காரு, கேட்கலன்னு ஒன்னே எதை செஞ்சால் என் பிள்ளைய நான் மறுரூபமாக்க முடியும்னு சொல்லி அந்த காரியத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை அதில் ஊடுருவ வச்சு நம்மளை மகிமைப்படுத்தி அதை செய்ய வைக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் இருதயத்தின் ஆழத்தில் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா, அவளை போல சொல்லிடலாம், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பவுல் சொல்கிறார் பாருங்களேன், அந்த அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் அவருடைய டிப்ரெஷன், சோர்வை பாருங்களேன். 8ஆம் வசனம் 4:8, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. எல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் இவர் இவ்வளோக்குள்ளே சொல்கிறார் அப்படின்னா, 7ஆம் வசனத்தை சொல்கிறாரு, பொக்கிஷம் என் மண்பாட்டத்தில் இருக்குது, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்காது, எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது.
இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. அதனால் நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் அவர் சொல்கிறார். 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியெனில் சாவுக்கீருமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். கர்த்தராகி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஒரே ஒரு காரியம்தான் அவர் சொல்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அது ஒரு பொக்கிஷமாக அந்த ஜீவன் எனக்குள்ளே வேலை பார்க்க கிறிஸ்து இருக்கிறதுனால ஆவியான உள்ளே இருந்து என்னை மறுரூபப்படுத்துறாரு. ஸோ எவ்வளோ மகிமையான ஒரு வாழ்க்கை பார்க்கலாம். திரும்ப திரும்ப இன்னொரு நிருபத்தில் அதை குறித்து எழுதுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் கோயின்சைட் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதனால தான் சொல்றாரு, நான் சோர்ந்து போகிறது இல்லை. திரும்ப திரும்ப உங்கள் சப்கான்சியஸில் மைண்டில் தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் என்னை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் அற்பமான தள்ளப்பட்டதாக யோசிக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் தள்ளுகிறதே இல்லை. அவர் நம்மளை விலையேறப்பட்டவளாய் பார்க்கிறார், விலையேறப்பட்டவனாய் பார்க்கிறார். ஃபாதர் பாட்டு ஒன்று அந்த காலத்தில் படிப்போம் நம்ம. உமது பார்வையிலே விலையேறப்பட்டவள் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இங்கு மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றியையா 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 நன்றியையா. தண்ணீரில் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியையா 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 நன்றியையா. தண்ணீரில் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அன்றைக்கு நேரம் எல்லாரையுமே மறந்துட்டாங்கன்னு நீங்கள் சோர்ந்தில் கிடக்கலாம். 3வது ஸ்டான்ஸாவில் அவர் படிக்கிறார், பெற்ற தாய்த்தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே,
உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளி, நீர் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் வைத்துள்ளி, நன்றியையா 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 நன்றியையா. ஸோ அடுத்த சான்ஸால் சொல்லுவார், பாலைவன வாழ்க்கையிலே ஆறுகளை காணச்சி. அதனால தான் நம்ம சோர்ந்தே போக முடியாது. தண்ணீரை கடக்கும்போது அவர் என்னோடு இருக்கிறீர், அக்னியில் நடக்கும்போது நான் மூழ்கி போவதில்லை. ஸோ உங்கள் மைண்டு இந்த மாதிரி பாடலை திரும்ப திரும்ப படிக்கணும், வசனங்களை படிக்கணும். நீங்கள் சோர்ந்தே இருக்க முடியாது. அதனால தான் அவன் சொல்கிறான் பழைய ஏற்பாட்டில், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். நெருக்கங்கள் இக்கட்டுகள் எல்லாம் நீங்கள் கைத்தட்டி சிரிக்கலாம். ஒரு நெருக்கடி வந்துட்டு இக்கட்டு வந்துட்டு சூப்பர், ஏன்னா எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. முன்னே செங்கடல் நீங்கள் விசில் அடிக்கலாம், ஏன்னா எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதனால தான் நம்ம சோர்ந்து போக முடியாது. உங்கள் மைண்ட் இதில் மாற வேண்டும். ஸோ முதலாவது நமக்கு தெரிய வேண்டியது, தேவன் என்னை பயங்கரமாக நேசிக்கிறார். இரண்டாவது, இப்படிப்பட்ட சோர்வுகளுக்கு வழியாக நீங்கள் போகும்போது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்க பழக வேண்டும், நம்பன். அவர் என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார். இந்த புதிய ஏற்பாடு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்திலலாம் போட்டிருக்கு, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் கிறிஸ்து முடித்திருக்கிறார். அதனால் என்னை குறித்ததான ஒரு தேவ சித்தம் கண்டிப்பாக இருக்குங்கிற அந்த உறுதி உங்கள் ஹார்ட்டில் இருக்கணும். அப்படின்னா இந்த வேதத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும், திரும்ப திரும்ப இதை வாசிக்கணும். இது ஒரு உயிருள்ள வேதம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர ஒவ்வொரு வரியும் எனக்குரியது, அது என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே வந்துடணும். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அது அழகாக போட்டிருக்கு. வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். நம்ம பிரச்சனை என்னென்னா, அந்த நிலைத்திருக்கிறது இல்லை. அதனால தான் குழப்பங்கள் வருது. ஸோ வசனம்னு சொல்லும்போது நம்ம டெப்த்தாக படிக்கும்போது அது வேறடிக்கணும், நமக்குள்ள அது வேறடித்து அதிலே நம்ம மைண்டு போகணும். அது வேறடிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா பிஸியான வாழ்க்கையிலையும் அதை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே அடிக்கடி சொல்கிறார், நீங்கள் மாம்சத்தை மேற்கொள்ளணும்னா 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதான்னு சில இடத்துல அவர் சொல்கிறத பார்க்குறோம், மத்தியில் பார்க்குறோம். அப்போ நீங்கள் இந்த ஜெப நேரம், வேத தியானங்களை எதுவுமே திருட விடக்கூடாது. நீங்கள் நேர் முழங்கால் போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆண்டவரோடு பேசி எவ்வளோ நாள் இருக்கும்? உங்களை குற்ற உணர்வுக்கு நான் கொண்டு போகலை. நீங்கள் ஆண்டவரை நேசித்தால் அவர் உங்களை நேசிக்கிறார், அதில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அவரை நேசித்தால் உங்களால் அவரோடு உறவு கொள்ளாமல் இருக்க முடியாது, அவருடைய வார்த்தையை வாசிக்காமல் இருக்க முடியாது. உங்களுக்கு வயசு அத்தனையாவது பைபிளை முடிச்சிருப்பீங்களே. நான் இந்த பைபிளை இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 95-97 தடவை தாண்டி 100ஆவது தடவை தாண்டி இது போகுது. ஏனென்றால் வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் சோர்ந்து இருக்க முடியாது. ஸோ தேவனுடைய வார்த்தை, தேவன் உங்களை நேசிக்கிறார் என்கிற செய்தி உங்களை ஆழப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த தேவனுடைய வார்த்தையில் உள்ள எல்லா காரியங்களும் எனக்குரியது என்று சொல்லி நீங்கள் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் போது
உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் வாயிலிருந்து சொல்கிற ஒரு வார்த்தை பவர்ஃபுல்லானது. ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ திரும்ப திரும்ப இந்த வசனங்களே உங்கள் மைண்டை ஆளுகை செய்ய 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 பிரச்சனையை பார்த்து பேச பழகுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை கூட நான் எடுத்து படிச்சிடலான்னு பார்க்குறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாயிலும், இது எப்போ சொல்கிறாருன்னா அந்த அத்திமரம் சபித்து போன அந்த சம்பவத்தை பற்றி தான் சொல்கிறார். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் இன்றி ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இதில் 4 காரியம் இருக்குது. பேசுறது, விசுவாசத்தோடு பேசுறது, ஜெபிக்கிறது, சொன்னது நடக்கும் என்று இருதயத்தில் நம்புறது, மன்னிக்கிறது. ஸோ எந்த பிரச்சனைக்கும் இந்த 4 தவிர வேறு எதுவுமே இருக்காது. அந்த மன்னியாமல் இருந்திருப்போம். அதனால தான் அவர் மன்னிக்கிறத சொல்கிறார். ஸோ அதனால் நீங்கள் எந்த சோர்வில் இருந்தாலும் உங்களை பாதிக்கப்பட்ட அந்த ஆட்களை மன்னிக்க விரும்புங்க. இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி அதை விடுங்க. அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அந்த மீகாவில் அது முடியும் போது பார்த்தீங்கன்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? அவரே நம்மோட இருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? எதையும் செய்வதற்கு ஒரு துணிவு வந்துடும். கச்சமேடையில் ஜெபம் பண்ணுறாரு, ஒரு தூதன் தேத்தியாச்சு, எல்லாம் காட்டி கொடுத்து எல்லாம் முடிச்சு அப்படி இருக்கும்போது அப்படி ஸ்ட்ராங்காக நிற்காரு. உங்களுக்கு யார் வேணும்? ஏசு என்ன கொண்டு போங்க. அப்படியா இந்த தைரியம் நமக்கு வந்துடும். அந்த ஜெப நேரத்தில் அவர் பலப்படுத்தப்பட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சோர்வில் இருந்தாலும் ஆவியானது இப்பொழுது உயிர்ப்பிக்கிறபடியினாலே நன்றி. தேவன் அவர்களை பயங்கரமாக நேசிக்கிறார் என்கிற செய்தி அவர்களை இந்த நாளிலே உயிர்ப்பித்தபடியினாலே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உயிருள்ள இந்த வேதத்தின் மீது, வாக்கு தத்துவங்கள் மீது அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வருகிறபடியினாலே ஸ்தோத்திரம். மணிக்கணக்காய் வேதத்தை படிக்கிறவர்களாக, உம்மோடு உறவு கொள்கிற பிள்ளைகளாக இவர்களை நீர் மாற்றிவிட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். சரீர பலவீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறபடினாலே நன்றி ஆண்டவரே. எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.